அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஸ்டார்டிங்ல பார்த்தோம்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் எலெக்ஷன்ஸ் பத்தி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி ஜம்மு அண்ட் காஷ்மீர் எலெக்ஷனை பார்த்தோம்னா 2 ஃபேஸஸாக நடக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸில் அரௌண்ட் 70% ஓட்டர் டர்ன் அவுட் இருந்துச்சு. இப்போ பார்த்தோம்னா ஒரு 57% தான் அரௌண்ட் ஓட்டர் டர்ன் அவுட் அப்படிங்கிறது இருந்திருக்கு. சரிங்களா? ஸோ டோட்டலாக பார்த்தோம்னா நமக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீரில் 90 அசம்பிளி சீட்ஸ் இருக்கு. ஜம்மு அண்ட் காஷ்மீர் இட் இஸ் அன் யூனியன் டெரிட்டரி வித் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. சரிங்களா? ஸோ மற்றபடி இன்னைக்கு நியூஸ் பேப்பர் பார்த்தோம்னா பெருசா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு. த மிஸ்பிளேஸ்ட் மூவ் ஆஃப் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஹை லெவல் கமிட்டி போட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கிறத நம்ம பிரைம் மினிஸ்டர் ரொம்ப வருஷங்களா சொல்லிட்டு இருக்காரு, ஒரு லாஸ்ட் 2-3 இயர்ஸா. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு ஹை லெவல் கமிட்டி அப்படிங்கிறத ஃபார்மர் பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த் அவர் தலைமையில வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அந்த கமிட்டியில நிறைய மெம்பர்ஸ் இருந்தாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா அமித்ஷா இருந்தாங்க, குலாம் நபி ஆசாத் இருந்தாங்க, என்.கே. சிங் இருந்தாங்க, தென் சஞ்சய் கோத்தாரி, சுபாஷ் கஷ்யப், இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. அரௌண்ட் 29 மெம்பர்ஸ் இருந்ததான் அந்த ஒரு ஹை லெவல் கமிட்டி. ஸோ அந்த கமிட்டி அவங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸை மார்ச் மந்த் பிரசிடென்ட் கிட்ட சப்மிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ரெக்கமெண்டேஷன்ஸை பார்த்தோம்னா அரௌண்ட் 18,000 பேஜஸ் இருக்கும். 18,626 பேஜஸ் இருக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன் தான் அவங்க சப்மிட் பண்ணியிருந்தாங்க. இதில் நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர்ஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அதை பற்றின விஷயங்கள், இதை சாத்தியமாகுமா சாத்தியமாகாதா, தேவையா இல்லையா அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அமெண்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமான அமெண்ட்மெண்ட் ஆர்டிகல் 172ஓட அமெண்ட்மெண்ட் தான். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த ஆர்டிகல் 172 அப்படிங்கிறது டென்யூர் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ். ஓகேங்களா? டென்யூர் ஆஃப் ஸ்டேட் அசம்பிளிஸ், மாநில சட்டமன்றங்களுடைய பதவி காலத்தை பத்தி பேசக்கூடியதான் ஆர்டிகல் 172. சரிங்களா? ஸோ இதுல தான் மேஜரான அமெண்ட்மெண்ட் இருக்கும். ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு 5 இயர் அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டு டேர்மா இருக்கு ஒரு எலெக்டட் கவர்மெண்ட்டுக்கு. ஆனா இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இம்ப்ளிமெண்ட் ஆயிருச்சுன்னா ஒரு சில மாநிலங்கள் அந்த ஒரு 5 இயர் டென்யூரை இழக்க நேரிடும், பதவி காலத்தை இழக்க நேரிடும். ஓகேங்களா? சரி, இப்ப என்ன ரீசன்ஸ் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கமிட்டியை பொறுத்த வரைக்கும், இந்த ஹை லெவல் கமிட்டி இருக்காங்க இல்லையா, ஹை லெவல் கமிட்டி 2 ரீசனை சொல்லியிருப்பாங்க. சைமல்டேனியஸா எலெக்ஷன் நடத்துறதுக்கு 2 ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் சேவிங்ஸ் இன் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா ஆர்டிகல் 324 வந்து நமக்கு எலெக்ஷன்ஸை கண்டக்ட் பண்றதுக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு அந்த பவர்ஸை கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ எலெக்ஷன் நடத்துறதுக்கு பார்லிமெண்ட்ல இருந்து பட்ஜெட் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த வருஷம் 24ல எலெக்ஷன்ஸ்க்காக ஒரு 466 crore வந்து அலோகேட் பண்ணிருக்காங்க. ஏன் இந்த வருஷம் அதிகமா அலோகேட் பண்ணிருக்காங்க. இதே போன வருஷம் பார்த்தோம்னா அரௌண்ட் ஒரு 320 crore அலோகேட் பண்ணிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நமக்கு ஒரு 300 crore சம்திங் அந்த மாதிரி தான் வந்து அலோகேட் பண்றாங்க. சரிங்களா? ஸோ இந்த வருஷம் போன வருஷத்தோட இந்த வருஷம் அதிகமா இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வருஷம் லோக்சபா எலெக்ஷன் இருந்துச்சு, 18th லோக்சபா எலெக்ஷன் இருந்துச்சு, அதனால அதிகமா இருக்கு. மற்றபடி பார்த்தோம்னா அரௌண்ட் 300 crore கிட்ட தான் யூஸ்வலா ஸ்பெண்டிங் அப்படிங்கிறது இருக்கு. அப்ப சேவிங்ஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது ஒரு கரெக்டான ஆர்குமெண்டா இருக்காது அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஏன்னா இந்த 466 crore அப்படிங்கிறது இந்தியாவில் 8 லோக்சபா எலெக்ஷன் நடக்கிறதுக்கே. ஓகேங்களா? லோக்சபா எலெக்ஷன் பிளஸ் அது இல்லாம இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் எலெக்ஷன் நடந்துச்சு. இப்போ அடுத்து பார்த்தோம்னா ஹரியானா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் இங்கெல்லாம் எலெக்ஷன் நடக்க போகுது. ஸோ இப்போ இந்த மாதிரியான இவ்வளவு எலெக்ஷன்ஸ் நடத்துறதுக்கே 466 crore தான் வந்து தேவைப்பட்டிருக்கு அப்படிங்கறத நமக்கு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அது ஒரு ஹியூஜான அமௌண்ட்டும் கிடையாது. அப்போ ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்னால நமக்கு சேவிங்ஸ் கம்மியா, ஐ மீன் எலெக்ஷன் எக்ஸ்பென்சஸ் கம்மியாகும். கம்மியாகிறதுனால மீதி இருக்கக்கூடிய அமௌண்ட்டை, அதுல சேவ் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை நம்ம மக்கள் நல திட்டங்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட் ரொம்ப வேகா இருக்கு. ரொம்ப டேட்டாவோட பேக் பண்ற மாதிரி இந்த ஒரு ஆர்குமெண்ட் இல்ல அப்படிங்கறத நமக்கு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ மோரார்லெஸ் அது ஒரு அக்செப்டபிள் பாயிண்டா தான் இருக்கு. ஓகேங்களா? பிகாஸ் இந்த ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது மாநில அரசாங்கங்களுக்கும் சேர்த்து தான் இருக்க போகுது. ஸோ ஷேர்ட் எக்ஸ்பீரியன், ஐ மீன் ஒரு எக்ஸ்பென்சஸ் தான் இருக்க போகுது. ஏன்னா எலெக்ஷன்ஸ் நடத்துறோம்னா ஐ மீன் மாநில அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்களை வச்சுதான் நடத்துறாங்க. அப்படிங்கிறப்ப மாநில அரசாங்கத்துக்கும் ஒரு சில எக்ஸ்பென்சஸ் இருக்க தான் செய்யுது. அப்படிங்கிறப்ப இந்த ஒரு ஆர்குமெண்ட் அப்படிங்கறத எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க.
அடுத்ததா பார்த்தோம்னா, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் நெறைய ஸ்பெண்ட் பண்றாங்க. ஓகேவா? அது அது டிபெண்ட்ஸ் ஆன் த பார்ட்டி. அந்த பார்ட்டி ஸ்பெண்டிங்க வந்து நம்ம கவர்ன்மென்ட்டோட ஸ்பெண்டிங்கோட ஈக்குவேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃப்ரீக்வென்ட்டா எலக்ஷன் நடத்திட்டே இருக்கனால, நமக்கு டெவலப்மென்ட் ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது தடைப்பட்டு போகுது. இப்ப எக்ஸாம்பிள்க்கு பார்த்தோம்னா, இப்பதான் 18த் லோக்சபா எலக்ஷன் முடிஞ்சது. முடிஞ்ச ஒரு 2 மாசத்திலேயே பார்த்தோம்னா, ஹரியானால மறுபடியும் எலக்ஷன் வருது. அப்ப 18த் லோக்சபா எலக்ஷன் நடக்கிறப்பயும் இந்தியா ஃபுல்லா அந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் இருந்துச்சு. அதனால டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது நம்மளால எதுவுமே பண்ண முடியாம இருந்துச்சு. ஓகேங்களா? இப்ப பார்த்தோம்னா மறுபடியும் 2 மாசம் தான் இருந்துச்சு. மறுபடியும் ஹரியானால மறுபடியும் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படிங்கிறது இந்த தேர்தல் நடத்தை விதிகள் அப்படிங்கிறது அமல்ல இருக்கு. தேர்தல் நடத்தை விதிகள் அமல்ல இருந்துச்சுன்னா பெரிய அளவுல திட்டங்கள நம்மளால செயல்படுத்த முடியாம போயிரும். சரிங்களா? செயல்படுத்தக்கூடாது அரசாங்கம். அப்படிங்கிறப்ப டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ் தடைபட்டு போகுது இல்லையா? அப்படிங்கிற ஒரு ரீசன நமக்கு அந்த ஹை லெவல் கமிட்டில சொல்லியிருப்பாங்க. நெறைய ரீசன்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? நமக்கு டைம் சேவ் ஆகும். முக்கியமான ஒரு விஷயம் சைமல்டேனியஸா எலக்ஷன் நடத்துறப்ப எக்ஸ்பென்சஸ் கம்மியாகும் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த ஒரு ஆர்குமெண்ட்ட ரொம்ப வேகா இருக்குன்றத இந்த ஒரு ஆர்டிக்கிள்ல சொல்லியிருப்பாங்க. வேற என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது தடைபட்டு போகுது. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லாம் வந்து ஒரு கேம்பெயின் மோட்லயே இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இப்ப பாரு பிரச்சாரத்திலேயே இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. மக்கள் நலன் சார்ந்து நடவடிக்கைகள வந்து அரசாங்கத்தினால எடுக்க முடியல. ஏன்னா அரசாங்கத்துல இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாருமே கூட பிரச்சாரம், பிரச்சாரம் அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க. அப்படிங்கிற ஒரு டிஃபிகல்ட்டிய சொல்லியிருந்தாங்க. அதே மாரி பார்த்தோம்னா, இப்போ ஒரு ஊர்ல எலக்ஷன் நடக்குது அப்படின்னா, அந்த எலக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அந்த தேர்தல நடத்தக்கூடிய அதிகாரிகள் அப்படிங்கிறது மாநில அரசாங்கத்தினுடைய அந்த டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கக்கூடிய ஆட்கள் தான். அப்ப எலக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, எலக்ஷன் முடியிற வரைக்கும் அந்த டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே அந்த எலக்ஷனை எப்படி கண்டக்ட் பண்ண போறாங்க, அதற்கான ட்ரெய்னிங் கிளாஸஸ் சாட்டர்டே, சண்டே அட்டெண்ட் பண்ணுவாங்க. அப்ப இந்த மாதிரி எல்லா வேலைகளுமே எலக்ஷன் ரிலேட்டடா தான் நடக்கும். மத்த வேலைகள்லாம் வந்து அந்த அவ்வளவு நார்மல் ரேட்ல நடக்காது. அப்படிங்கிறப்ப அதுவுமே வந்து நமக்கு வந்து ஒரு நெகட்டிவான பாயிண்ட் தான். சரிங்களா? சோ மத்தபடி என்ன நெகட்டிவான பாயிண்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இந்த ஒன் நேஷன் ஒன் எலக்ஷன் அப்படிங்கிறது நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா, ஒரு சில மாநிலங்களுடைய இந்த பதவி காலம் அப்படிங்கிறது கம்மியாகும். எக்ஸாம்பிள்க்கு இப்ப 2026ல நமக்கு தமிழ்நாட்டுல தேர்தல் நடக்குது. இல்ல 2029ல நமக்கு ஒன் நேஷன் ஒன் எலக்ஷன் நடைமுறைப்படுத்திடுறாங்க. ஓகேங்களா? 2031ல ஒரு மாநிலத்தோட அரசாங்கம் வந்து கலைஞ்சிருது. ஓகேங்களா? அப்ப கலைஞ்சிருச்சு அப்படின்னா மறுபடியும் புதுசா தேர்தல் நடத்துவாங்க. அந்த புதுசா வரக்கூடிய அந்த அரசாங்கம் வந்து 5 வருஷத்துக்கு இருப்பாங்களா? 2036 வரைக்கும் இருப்பாங்களான்னு கேட்டா கிடையாது. எவ்வளவு நாளைக்கு இருப்பாங்கன்னா 2034 வரைக்கும் தான் இருப்பாங்க. ஓகேங்களா? ஏன்னா இங்க 2029ல ஒன் நேஷன் ஒன் எலக்ஷன் நடந்துச்சு. மறுபடியும் 2034ல ஒன் நேஷன் ஒன் எலக்ஷன் நடக்கணும். அப்ப 2031ல ஒரு ஆட்சி கலைஞ்சு மறுபடியும் புதுசா ஒரு அரசாங்கம் வந்துச்சுன்னா, அவங்களுடைய பதவிக்காலம் 5 வருஷமா இருக்காது. 3 வருஷமா தான் இருக்கும். அப்ப இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஃபெடரலிசம்க்கு அகைன்ஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஃபெடரலிசம் அப்படிங்கிறது ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர். கேசவானந்த பாரதி கேஸ பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு அமெண்ட்மெண்ட்டும் கான்ஸ்டிடியூஷனோட பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து அமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அமெண்ட் பண்ணுச்சுன்னா அது நல் அண்ட் வாய்டா ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த ஃபெடரலிசம் அப்படிங்கிற பேசிக் கான்செப்ட இந்த ஒரு ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அஃபெக்ட் பண்ணும். இன்கேஸ் ஆர்டிகல் 172 அமெண்ட் பண்ணி இந்த மாதிரியான விஷயங்களை செயல்படுத்தினாலும் அது மாநில அரசாங்கத்தோட உரிமைகளை பாதிக்கிற வகையில இருக்கு. கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக இருக்கிறனால சுப்ரீம் கோர்ட் அதை நல் அண்ட் வாய்டா ஆக்குறது கூட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வேற என்ன நெகட்டிவ்ஸ் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஃப்ரீக்வெண்டா எலெக்ஷன்ஸ் நடக்கிறதுனால நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன மாதிரியான பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் நம்மளுடைய எம்எல்ஏக்கள் எம்பிக்கள்லாம் பார்த்தோம்னா நம்ம ஓட்டு போட்டவங்களுக்கு அக்கௌண்டபிளா இருப்பாங்க, பொறுப்பேத்துப்பாங்க. அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிறது இருக்கும் ஃப்ரீக்வெண்டா எலெக்ஷன் நடக்கிறப்ப. ஏன்னா அடிக்கடி மக்களை வந்து சந்திக்க வேண்டிய அந்த ஒரு கட்டாயம் அப்படிங்கிறது அரசியல் தலைவர்களுக்கும் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கும் எம்எல்ஏக்களுக்கும் எம்பிக்களுக்கும் இருக்கும். மக்களை சந்திக்க வேண்டியனால அவங்களுக்கு அவங்களோட செயல்பாடுகளும் வந்து ரொம்ப பொறுப்புள்ளதாக இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேங்களா? இதுவே 5 வருடங்களுக்கு ஒரு முறை இந்தியா ஃபுல்லா தேர்தல், அது மாநில சட்டமன்றங்களுக்கும் சரி, லோக்சபாவுக்கும் சரி 5 வருஷத்துக்கு தான் ஒரு தடவை எலெக்ஷன் நடக்குது அப்படிங்கிறப்ப
அந்த அளவுக்கு அவங்க பொறுப்பா இருப்பாங்களாங்கிறத சொல்ல முடியாது. அக்கவுண்டபிலிட்டி அப்படிங்கிறது கம்மியாயிரும். மக்கள வந்து சந்திக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது கம்மியாயிரும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அது பெரிய குற்றச்சாட்டா வைக்கிறாங்க. சரிங்களா? மக்கள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகி போகிறதுக்கு கூட அரசியல்வாதிகள், அரசு தலைவர்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லாம் லெத்தார்ஜிக் ஆயிரும் அப்படிங்கிறத சொல்றாங்க. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் வச்சோம்னா சைமல்டேனியஸா. சரிங்களா? சோ இந்த மாரி பல்வேறு சாதகமான விஷயங்களும் சொல்லப்படுது. அதற்கு எதிரான விஷயங்களும் நமக்கு சொல்லப்படுது. அரசாங்கம் என்னமோ சமீபத்துல கேபினெட்ட பொறுத்தவரைக்கும் கேபினெட் இந்த ஹை லெவல் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ்க்கு அப்ரூவலும் குடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஆனா இந்த ஆர்டிக்கல்ல என்ன கன்க்ளூட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா, ஒன் நேஷன் ஒன் எலக்ஷன் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் அ பிரஸ்ஸிங் இஷ்யூ அப்படின்னு குடுத்துருப்பாங்க. ரொம்ப அர்ஜென்ட்டா தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமே இப்போதைய காலகட்டத்துக்கு கிடையாது. அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அத விட்டுட்டு நம்ம டெவலப்மெண்ட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். இன்ஸ்டெட் ஆஃப் ஒன் நேஷன் ஒன் எலக்ஷன் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. பிகாஸ் நமக்கு ஒன் நேஷன் ஒன் எலக்ஷன் இத அமெண்ட் பண்ணி கொண்டு வரணும், நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னா, அதுக்கு கிட்டத்தட்ட 2/3 மெஜாரிட்டில நம்ம பில்ல பாஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்ப எக்ஸாம்பிள்க்கு 543 பேர் வந்து அசெம்பிளில இருக்காங்க அப்படின்னா, ஐ மீன் லோக்சபால இருக்காங்க அப்படின்னா, 2/3 மெஜாரிட்டில பாஸ் பண்ணணும். ஓகேங்களா? அப்பன்னா கிட்டத்தட்ட ஒரு 362 பேர் இதுக்கு ஒப்புதல் தெரிவிக்கணும். ஆனா இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் கவர்மெண்டோட அந்த ஒரு மெஜாரிட்டி வைஸ் பாக்குறப்ப அவங்களுக்கு இன்னும் எதிர்க்கட்சிகளோட சப்போர்ட் இருந்தா மட்டும்தான் இந்த ஒரு விஷயத்த பண்ண முடியும். சரிங்களா? அப்ப ஆப்போசிஷன் பார்ட்டிஸ்க்கும் ஒரு பெரிய ரோல் இருக்கு இந்த இடத்துல. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கறத எதிர்க்கட்சிகள் நினைச்சா இந்தியாவுல கொண்டு வர விடாம கூட பண்ணலாம். அதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படிங்கிறதையும் நமக்கு இந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ நல்லா நைஸ்லி வேர்டட் ஆர்டிக்கலா தான் இருந்துச்சு. ஒரு டைம் ரீட் பண்ணி பாருங்க. சரியா? இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இதெல்லாம் நமக்கு அந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன ப்ரோஸ் இருக்கு, என்ன கான்ஸ் இருக்கு அப்படிங்கறத கட்டாயம் எழுத சொல்லலாம். வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. சோ அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன பாசிட்டிவ்ஸ், என்ன நெகட்டிவ்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ஒரு ஆர்டிக்கல அப்ரோச் பண்ணி பாருங்க. சரியா? சோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்து முக்கியமான ஆர்டிக்கல பார்த்திருக்கோம். நாளைக்கு நியூஸ் பேப்பர் ரீடிங்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.